ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த ஒரு வார காலம் தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தினார். இந்த வாரத்திலும் கூட நம்மை நடத்தி, நம்மை ஆதரித்து, நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி செல்ல ஆயத்தமாக இருக்கிற தேவனுடைய கரங்களில் நம்ம ஒரு முறை கூட ஒப்பு கொடுப்போம். இந்த வாரத்திலும் கூட தேவன் நம்மோடு பேசுகிற வசனம் இதாக இருக்கிறது. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். யோவான் 20:19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நல்ல வசனத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வசனத்தின் மூலம் தேவன் நம்மோடு பேசுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சீஷர்கள் அந்த நாளிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இயேசு உயிர்த்தெழுந்த நாள் அன்றைய சாயங்கால நேரத்திலே சீஷர்கள் பயத்தோடு அவர்கள் ஆயிருந்த வீட்டிலே ஆயிருக்கிறார்கள். கதவையெல்லாம் பூட்டி அவன் பயத்தோடு ஆயிருக்கிற நேரத்தில் இயேசு அவருடைய நடுவிலே நிற்கிறார். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தி ஆதரிக்கிற ஒரு இயேசுவை நாம் அங்கே பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பயத்தோடு, சமாதானம் இல்லாமல், ஆமென், எதை குறித்தோ சிந்தையோடு பாரத்தோடு ஆயிருக்கிறதான அவர்களை, ஆமென், ஹல்லேலூயா, தேற்றுகிறதான தேவன் அந்த நடுவில் அவர்களுடைய நடுவில் நின்று, உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி அவர்களுக்கு சமாதானம் கொடுத்ததான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக சமயம், ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, அநேக காரியங்களை குறித்து பயத்தோடும் திகிலோடும் ஆயிருக்கிற நேரத்தில் தேவன் நமக்கு சமாதானம் தருகிற தேவன். நமக்கு யார் தான் சமாதானம் தருவார்களோ, யார் தான் இந்த காரியங்களை நமக்கு நடத்தி தருவார்களோ என்று பலவிதமான எண்ணத்தோடு, பயத்தோடும், ஆமென், பாரத்தோடு நாம் ஆயிருக்கும் போது தேவன் நம்முடைய மத்தியில் வந்து நின்று நமக்கு சமாதானம் சொல்லுகிற தேவன், நம்மை சமாதானத்தோடு நடத்துகிற தேவன், நமக்கு வேண்டியதான எல்லா சந்தோஷத்தையும் தருகிறதான தேவன், நம்மளை வழி நடத்தி செல்லுகிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. முன் எந்த வழியில் நாம் செல்வதென்று சில நேரங்களிலே நாம் பயத்தோடு ஆயிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. ஏமாற்றத்தோடு சில காரியங்களை நாம் நடத்தி ஏமாற்றத்தோடு நாம் ஆயிருப்போம். அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்த வல்ல தேவனாயிருக்கிறார். இந்த கால நேரத்தில் தேவனுடைய கரங்களில் நம்ம ஒப்புக்கொள்வோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த விஷயத்தில் எனக்கு நல்ல பயமாக இருக்கிறது, இல்லை இந்த காரியங்கள் என்னவாகி முடியுமோ என்று பயமாக இருக்கிறது. நீரே எங்களுக்கு நல்ல சமாதானத்தை தர வேண்டும் என்று தேவனுடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக நாம் பயப்படுகிற காரியங்களிலே அவர் நம்முடைய பயத்தை எல்லாம் நீக்கி நமக்கு நல்ல சமாதானம், சந்தோஷம் தருகிறதான தேவன். ஆமென். சீஷர்கள் பயத்தோடு ஆயிருந்தார்கள், கதவை பூட்டி கொண்டு இருக்கிறார்கள். அதன் நடுவிலே இயேசு நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு சமாதானம் தருவதற்காக, நமக்கு சந்தோஷம் தருவதற்காக ஆமென் இன்றும் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். தேவனுடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, இந்த கால நேரத்தில் ஆண்டவரே, ஒரு முறை கூட உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சீஷர்கள் ஆயிருந்த வீட்டிலே ஆமென் பயத்தோடு கதவையெல்லாம் அடைத்து உட்கார்ந்திருந்த அந்த சீஷருடைய இருந்த வீட்டிலே நீர் வந்து அவர்கள் சமாதானம் என்று சொல்லி அவர்களை சமாதானப்படுத்தினீர். ஆண்டவரே, அதுபோல எங்களுக்கும் ஆண்டவரே உம்முடைய சமாதானம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, நாங்கள் இந்த காரியங்களில் அதிக பயத்தோடும், ஆமென், ஹல்லேலூயா, திக்கற்றவர்களாக கர்த்தாவே சோத்திரம், நாங்கள் உண்மையை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, என்னவாகி தீருமோ என்ற அநேக காரியங்களை நிமித்தம் நாங்கள் பயத்தோடு ஆயிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இந்த நேரத்தில் எங்களுக்காக இறங்கி வந்து எங்களை சமாதானப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினால ராஜா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வேண்டியதான் நல்ல சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் இந்த நாளில் எங்களுக்கு தந்து தினந்தோறும் எங்களோடு கூட இருந்து நடத்தும்படியாக ஆண்டவரை உம்முடைய திருக்கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜெபம் கேட்டதற்காக சோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம்.